வணக்கம் நேர்களே, இது ஷர்மிளா டாக்கீஸ். நான் உங்கள் டாக்டர் ஷர்மிளா. நேத்து இந்த வயர் அப்படிங்கிற அந்த இணையதளத்துல ஒரு முக்கியமான ஒரு ஆர்டிக்கிள் வந்திருந்தது. அத பத்தி உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு தோணுச்சு. ஏன்னா, இது ஒவ்வொரு இந்தியனும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம். அதாவது அகமதாபாத்ல ஃப்ளைட் கிராஷ் நடந்தது. அதை ஒட்டி கிட்டத்தட்ட 1 மாசத்துக்கு மேல ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் இந்த பிளாக் பாக்ஸ் எல்லாம் ஆராய்ச்சி பண்ணி என்ன பிரச்சனைகள் அப்படிங்கிறத வந்து வெளியில கொண்டு வந்தாங்க. இனிஷியலா இது பைலட் மேல தான் ஃபால்ட். அவங்க தெரிஞ்சே வந்து அந்த ஃபியூவல் கட் ஆஃப் ஸ்விட்சஸ வந்து ஆப்பரேட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் இப்போ வந்து அது எலக்ட்ரிக்கல் ஃபெயிலியர் அப்படிங்கிற ஒரு தியரி வெளியில வந்துட்டு இருக்கு. இன்னும் முழுமையாக என்ன நடந்தது அப்படிங்கிற விஷயங்கள் வெளியில வராத இந்த சூழ்நிலையில தான் இந்த ஆர்டிக்கிள் ரொம்ப முக்கியமா பார்க்கப்படுது. அதாவது இந்த பயர் இணையதளம் சார்பாக அவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க, ஒரு ஆர்டிஐ அப்ளை பண்ணியிருக்கிறாங்க. ஆர்டிஐ மூலமாக மினிஸ்ட்ரி ஆஃப் சிவில் ஏவியேஷன் கிட்ட என்ன கேட்டிருக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, டிஜிசிஏ கீழே இருக்கக்கூடிய டா அப்படிங்கிற ஒரு அமைப்பு, அதாவது டைரக்டரேட் ஆஃப் ஏர் வர்தினஸ். டைரக்டரேட் ஆஃப் ஏர் வர்தினஸ் அப்படின்னு சொல்லும் பொழுதே தெரிஞ்சிருக்கும் அவங்களோட வேலை என்ன அப்படின்னு. அதாவது பீரியாடிக்கா ஷெட்யூல்டா அவங்க போய் ஒவ்வொரு பிளைட்டையும் இன்ஸ்பெக்ஷன் பண்ணுவாங்க. இன்ஸ்பெக்ஷன் பண்ணி அதுல ஏதாவது மேஜர் ஃபால்ட்ஸ் இருக்கா, என்னென்ன மைனர் ஃபால்ட்ஸ் இருக்கு, இதெல்லாத்தையும் வந்து இவங்க ஒழுங்கா அட்டென்ட் பண்றாங்களா, இந்த பிரைவேட் ஏர்லைன்ஸ் அதை சரி செய்யறாங்களா, இந்த பிளைட் வந்து பேசஞ்சர்ஸ கேரி பண்ணிட்டு போறதுக்கான எல்லா சேஃப்டி நார்ம்ஸையும் இவங்க ஃபாலோ பண்றாங்களா, இதெல்லாம் பீரியாடிக்கா ஷெட்யூல் பண்ணி செக் பண்ண வேண்டியதுதான் இந்த டா அமைப்புடைய முக்கியமான பிரதானமான வேலை. இது மட்டும் இல்லாம திடீர்னு சர்ப்ரைஸ் இன்ஸ்பெக்ஷன்ஸ் போவாங்க. அதாவது பிரைவேட் ஏர்லைன்ஸ் சொல்லப்படக்கூடிய ரூல்ஸ் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்றாங்களா, பேசஞ்சர் சேஃப்டியை என்ஷூர் பண்றாங்களா அப்படிங்கறத பீரியாடிக் இன்ஸ்பெக்ஷன்ஸ் மட்டும் இல்லாம திடீர்னு சர்ப்ரைஸ் இன்ஸ்பெக்ஷன்ஸ் பண்ணியும் அவங்கள வந்து ஃபாலோ அப் பண்ண வேண்டியது. அதே மாதிரி ஏதாவது மேஜரோ மைனரோ ஃபால்ட் டிடெக்ட் பண்ணாங்கன்னா அதை அவங்க சீர் செய்யறாங்களா அப்படிங்கறத ஃபாலோ பண்ண வேண்டியதும் இந்த அமைப்புடைய கடமை. இதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு அமைப்பா பார்க்கப்படுது. எஸ்பெஷலி பிரைவேட் ஏர்லைன்ஸ் வந்து ஒழுங்கா வேலை செய்யறாங்களா அப்படிங்கறத செக்ஸ் அண்ட் பேலன்சஸ் மெயின்டைன் பண்றதுக்கு முக்கியமான ஒரு விங், டிஜிசிஓட விங் தான் இந்த டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஏர் வர்தினஸ். இவங்க கேள்வி கேட்ட இந்த ஆர்டிஐல ஒரு முக்கியமான தகவல் வெளியில வந்திருக்கு. அதாவது இந்த டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஏர் வர்தினஸ்ல கிட்டத்தட்ட 43% போஸ்ட் காலியாக இருக்கிறது. மொத்தம் 310 பேர் வேலை செய்ய வேண்டிய இடத்துல 133 இடங்கள் வேக்கண்டா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்ல, இதுல இன்னும் கவலை தரக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த பெரும்பாலான வேகன்சிஸ் எந்த போஸ்ட்ல இருக்குன்னா, ஏர் வர்தினஸ் ஆபீசர்ஸ், இவங்க தான் இந்த டிபார்ட்மெண்டோட முதுகெலும்பு அப்படின்னு சொல்லலாம். இவங்களுடைய வேலை தான் இந்த செக்கிங் எல்லாம் பண்ணி பிளைட்ல எல்லாம் சரியா இருக்கா, ஏதாவது மேஜர் ஃபால்ட் இருக்கா, மைனர் ஃபால்ட் இருக்கா, எலக்ட்ரானிக் ஃபெயிலியர்ஸ் ஏதாவது இருக்கா, ஹைட்ராலிக் ஃபெயிலியர்ஸ் ஏதாவது இருக்கா, இன்ஜின் ட்ரபிள் ஏதாவது இருக்கா, எல்லாத்தையும் செக் பண்ண வேண்டியது இந்த ஏர் வர்தினஸ் ஆபீசர்ஸ் உடைய வேலை தான். ஆனா இந்த ஏர் வர்தினஸ் ஆபீசர்ஸ் பொசிஷன்ல மட்டும் பாத்தீங்கன்னா 61% வேக்கண்டா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதாவது மொத்தம் 121 ஆபீசர்ஸ் இருக்க வேண்டிய இடத்துல 47 பேர் தான் இருக்கிறாங்க. 3ல 1 பங்கு தான் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. 74 பொசிஷன்ஸ் வேக்கண்டா இருக்கு. இந்த பொசிஷன்ஸ்ல இன்னும் ஆளை அமர்த்தாமல் இருக்கிறது மினிஸ்ட்ரி ஆஃப் சிவில் ஏவியேஷன். இது இன்னைக்கு நேத்து தான் இப்படி இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா இல்ல. 2022ல ஆரம்பிச்சு தொடர்ந்து இந்த பொசிஷன்ஸ நிரப்புறதுக்கான எந்த ஒரு முயற்சியும் அரசாங்கம் கவனம் எடுத்ததாவே தெரியல. ஏனோ அரசாங்கம் ரொம்ப அலட்சியமா இருக்காங்க. அதான் ஏர்லைன்ஸ் எல்லாம் பிரைவேடைஸ் பண்ணிட்டோமே, பிரைவேட் பிளேயர்ஸ் கிட்ட குடுத்துட்டோமே, எல்லாம் அவங்க பாத்துப்பாங்க அப்படிங்கிற ஒரு அலட்சியமும், ஒரு மெத்தனமும் தான் அரசாங்கத்திடம் தென்படுகிறது அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்றாங்க. 2022ல இருந்து பாத்தீங்கன்னா மொத்தம் 20 ஏடபிள்யூஓ தான் இவங்க அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. அப்போ யோசிச்சு பாருங்க, டிஜிசிஏ யின் தரவுகள் படி 2024ஆம் ஆண்டு மொத்தம் 1246 ஷெட்யூல்ட் இன்ஸ்பெக்ஷன்ஸ் நடந்திருக்கணும். அதே மாதிரி 2025ஆம் ஆண்டு 1596 ஷெட்யூல் இன்ஸ்பெக்ஷன்ஸ் நடக்கணும் அப்படிங்கிற ஒரு டார்கெட்டை இவங்க பிக்ஸ் பண்ணி இருக்கிறாங்க. 121 பேர் செய்ய வேண்டிய வேலையை வெறும் 47 பேர் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அப்போ இந்த இன்ஸ்பெக்ஷன்ஸ் எந்த அளவுக்கு தரோவா நடந்திருக்கும் அப்படிங்கறத யோசிச்சு பாருங்க. நிறைய பைலட்ஸ் முன்ன வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க. வரக்கூடிய ஏடபிள்யூ எல்லாம் அவசர அவசரமா இன்ஸ்பெக்ட் பண்றாங்க. ரொம்ப மேலோட்டமா பாத்துட்டு போறாங்க.
சின்ன சின்ன மைனர் விஷயங்களை கண்டுபிடிச்சா ஏதோ பெரிய விஷயங்களை கண்டுபிடிச்சா மாதிரி சிலாகிச்சு பேசிட்டு போறாங்க. ஆனா பிளைட்ல இருக்கக்கூடிய முக்கியமான விஷயங்கள் என்ன, மேஜர் விஷயங்கள்லாம் சரியா இருக்கா அப்படிங்கறத அவங்க கவனிக்க தவறிடுறாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டுகள் ஏர் க்ரூ தரப்புல இருந்து வைக்கிறாங்க. ஆனா இந்த சைடு ஏர் வர்த்தினஸ் ஆபீசர்ஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நாங்க ரொம்ப கம்மியான ஆட்கள் இருக்கோம். நாங்க எவ்வளவு தூரம் தான் வேலை செய்யறது? அது மட்டும் இல்ல, எங்களுக்கு குறிப்பிட்ட டார்கெட்ட பிக்ஸ் பண்ணிடுறாங்க. அப்படி பிக்ஸ் பண்ணும்போது அந்த வேலையை அவசர அவசரமா முடிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு நாங்க தள்ளப்படுறோம். அப்ப எங்களால மேக்ஸிமம் எவ்வளவு முடியுமோ அவ்வளவுதான் நாங்க இன்ஸ்பெக்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி அவங்களோட இயலாமையை அவங்க வெளிப்படுத்துறாங்க. இதனால யாருக்கு லாபம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த சோ கால்ட் பிரைவேட் கேரியர்ஸ்க்கு தான். ஏன்னா இவங்கள தொடர்ந்து கண்காணிச்சு இவங்க எல்லா சேஃப்டி ரூல்ஸ், நார்ம்ஸ் எல்லாத்தையும் ஃபாலோ பண்றாங்களா அப்படின்னு செக் பண்றதுக்கு யாருமே இல்ல அப்படிங்கிற ஒரு அலட்சியம் வந்துட்டதுனால, இவங்களும் அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ சரியா ஃபாலோ பண்ண மாட்டேங்கிறாங்க. இவங்களுடைய ப்ராஃபிட்டுக்காக தே ஆர் ஸ்டார்ட்டிங் டு கட் கார்னர்ஸ். அலட்சியப்படுத்துறாங்க. சில விஷயங்கள சரியா கையாள மாட்டேங்கிறாங்க. இது ஒரு டேஞ்சரஸ் பேட்டர்ன். இத இப்போ ஏர்லைன்ஸ்ல நம்ம பாத்துட்டு இருக்கோம். ஆனா ரொம்ப நாளா ரயில்வேஸ்லயும் நம்ம இதத்தான் பாத்துக்கிட்டு இருக்கோம். இந்தியன் ரயில்வேஸ்ல ரயிலுடைய சேஃப்டி பிரிகாஷன்ஸ்க்காக எந்த ஒரு முயற்சியும் தொடர்ந்து இந்த அரசாங்கம் எடுக்கிறதா நமக்கு தெரியல. தினம் ஒரு ரயில்வே ஆக்சிடென்ட் நம்ம கேள்விப்பட்டுக்கிட்டு இருக்கோம். நாட்டுல இருக்கக்கூடிய பெரும்பாலான ரயில்வேஸ்ல வெறும் 3% ரயில்வேஸ்ல மட்டும்தான் அந்த சுரக்ஷா கவச் அப்படிங்கிற ஒரு விஷயம் இன்ஸ்டால் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. மற்ற ரயில்வேஸ்ல எல்லாம் அது இன்ஸ்டால் பண்றதுக்கு எவ்வளவு வருஷம் ஆகும் அப்படிங்கிறது தெரியல. அதுக்குள்ள எத்தனை ஆக்சிடென்ட் நடக்குமோ, எத்தனை பேர் இறந்து போவாங்களோ. இன்னைக்கு ரயில்ல பயணம் பண்ணணும்னா உயிரை கையில பிடிச்சிட்டு பயணம் பண்ண வேண்டியிருக்கு. இன்னைக்கு கிட்டத்தட்ட ஏர்லைன்ஸும் அதே நிலைமைக்கு தான் வந்துருச்சு. நீங்க பாருங்க, ஜனவரி 2019ல ஆரம்பிச்சு ஜூலை 2024 வரைக்கும் இந்த 5 வருஷத்துல நீங்க பாத்தீங்கன்னா, டொமெஸ்டிக் செக்டார்ல மட்டும், நான் சொல்றது டொமெஸ்டிக் செக்டார்ல மட்டும் 2352 டெக்னிக்கல் ஃபால்ட்ஸ். இது ஓவர்லுக் பண்ணப்பட்டிருக்கு. போன வாரம் மட்டும் இந்த மாதிரி டெக்னிக்கல் ஃபால்ட்னால பிளைட் டிலே ஆறது, கேன்சல் ஆறது போன்ற சம்பவங்கள் 4 சம்பவங்கள் ஒரே வாரத்துல நம்ம செய்திகள்ல பார்க்க முடிஞ்சது. போன வாரத்துல மட்டும். அப்ப யோசிச்சு பாருங்க எவ்வளவு அலட்சியமா இருக்கிறாங்கன்னு. டைரக்டரேட் ஆஃப் ஏர் வர்தினஸ் அப்படிங்கிற அமைப்பு இன்னைக்கு கிட்டத்தட்ட இன்எஃபெக்டிவா இருக்கு. செயல் இழந்து கிடக்கிறது அப்படிங்கிறது தான் இது மூலமாக நமக்கு கிடைக்கக்கூடிய செய்தி. 2024ஆம் ஆண்டு மட்டும் 23 கேசஸ். இத நான் சொல்லலங்க. பார்லிமென்ட்ல மினிஸ்ட்ரி ஆஃப் சிவில் ஏவியேஷனோட அமைச்சர் சொல்லி இருக்கிறாரு. 2024ல மட்டும் டொமஸ்டிக் ஏர்லைன்ஸ் இந்த மாதிரி ரூல்ஸ மதிக்காம ஃபாலோ பண்ணாம இருந்ததுக்காக பதியப்பட்ட வழக்குகள் 23 வழக்குகள். இதுல எந்த அளவுக்கு சீரியஸான வழக்குகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏர் இந்தியா மும்பை டு ரியாத் செக்டார்ல பிளைட்ல நான் குவாலிஃபைடு க்ரூவ வச்சு பிளைட் ஆபரேட் பண்ணிருக்காங்க. இந்த அளவுக்கு சீரியஸான ஆஃபென்சஸ்ல வழக்குகள் பதியப்பட்டிருக்கு. இந்த 23 கேசஸ்ல கிட்டத்தட்ட 12 கேஸ் ஏர் இந்தியா மேல. இப்படிப்பட்ட லட்சணத்துல இன்னைக்கு இருக்கக்கூடிய மினிஸ்ட்ரி ஆஃப் சிவில் ஏவியேஷன் செயல்பட்டு இருக்கு. அவங்கள சொல்லி தப்பு இல்ல. ஏன்னா மோடியோடைய அரசாங்கம் மினிஸ்ட்ரி ஆஃப் சிவில் ஏவியேஷனுக்கு ஒதுக்க வேண்டிய நிதியை படிப்படியா குறைச்சிட்டாங்க. 2023-24ல இந்த மினிஸ்ட்ரி ஆஃப் சிவில் ஏவியேஷனுக்கு அவங்க ஒதுக்கின தொகை 3113 கோடி. ஆனா அடுத்த நிதியாண்டுல 24-25ல அது அப்படியே கட் பண்ணி 2357 கோடியா குறைச்சிட்டாங்க. இது மட்டும் இல்ல, இந்த மினிஸ்ட்ரிக்கான கேபிட்டல் அவுட்லேய கிட்டத்தட்ட 91% குறைச்சிருக்கிறாங்க. அதாவது 755 கோடி இருந்தத இன்னைக்கு 70 கோடியா குறைச்சிருக்கிறாங்க. இப்ப புரியுதா? தினம் தினம் ஏன் ஒரு பிளைட் அவசரமா தரையிறங்குது? தினம் தினம் எத்தனை பிளைட்ஸ் டிலே ஆகுது? தினம் தினம் எத்தனை பிளைட்ஸ் டெக்னிக்கல் இஷ்யூஸ்னால கேன்சல் ஆகுது? இது எல்லாத்துக்கும் என்ன காரணம்? உரிய நேரத்துல இந்த பிளைட்ஸ உரிய இன்ஸ்பெக்ஷன் நடந்திருந்தா இது போன்ற விஷயங்களை தவிர்த்திருக்கலாம் இல்லையா? இதுதான் இதுல உச்சபட்ச வேதனை. All these accidents are preventable accidents. அகமதாபாத்ல நடந்த அந்த பிளைட் கிராஷ் வாஸ் பிரிவென்டபிள். அத ஒழுங்கா முன்னாலே கவனிச்சிருந்தா இத பிரிவென்ட் பண்ணிருக்கலாம். அதுல இருக்கக்கூடிய எலக்ட்ரிக்கல் ஃபெயிலியரோ ஹைட்ராலிக் ஃபெயிலியரோ டிடெக்ட் பண்ணிருந்தா 270 உயிர் பலியா இருக்காது. ஆனா இந்த அரசாங்கத்துக்கு அத பத்தி எல்லாம் கவலை இல்ல. எப்பவுமே இந்த அரசாங்கம் ப்ரோஆக்டிவ் கவர்மெண்டா, ஒரு பிரிவென்டிவ் கவர்மெண்டா என்னைக்குமே இருந்தது இல்ல. எப்பவுமே டேமேஜ் கண்ட்ரோல் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறது தான் தொடர்ந்து முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க.
நேத்து கூட 2 நாளா பார்லிமெண்ட்ல நாம பார்த்தோம் இல்லையா? ஆபரேஷன் சிந்தூர பத்தி சிலாகிச்சு பேசக்கூடிய பாஜக அரசாங்கம், ஆபரேஷன் சிந்தூருக்கு அடிப்படை காரணமான பெஹல்காம் தீவிரவாத தாக்குதல் ஏன் நடந்தது? யாருடைய அலட்சியத்தினால நடந்தது? யாருடைய அஜாக்கிரதையினால நடந்தது? இதற்கு யாரு பொறுப்பேத்துக்கணும்? யாரு தார்மீக பொறுப்பு? இது போன்ற முக்கியமான கேள்விகளுக்கு பதில் சொல்ல மறுத்துட்டாங்க. சரி, நீங்க முதல்ல கூட உங்க வேலையை ஒழுங்கா செய்ய வேண்டாம். இப்படிப்பட்ட ஒரு கோர விபத்து நடந்து இவ்ளோ உயிர் பலியாயிருக்கே, இனியாவது நீங்க முழிச்சுக்கிட்டு இந்த வேலையெல்லாம் உருப்படியா செஞ்சு முடிப்பீங்களா அப்படின்னு பார்த்தா, விபத்து நடந்து கிட்டத்தட்ட 2 மாசத்துக்கு மேல ஆகுது. இன்னமும் இவங்க திருந்துன மாரி தெரியல. இப்படிதான் இருக்கு நாட்டுல இருக்கக்கூடிய ஏர்லைன்ஸோட நிலைமை. எல்லாத்தையும் பிரைவேடைஸ் பண்ணி தனியார் கையில குடுத்துட்டா, நாம எந்த பொறுப்பையும் எடுத்துக்க வேண்டாம். நாம மக்களுக்கு பதில் சொல்ல வேண்டாம். மக்களுடைய உயிரோடைய பாதுகாப்ப பத்தி நாம கவலைப்பட வேண்டாம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கு இந்த அரசு. இந்த ஒட்டுமொத்த கூத்துல பாதிக்கப்படுறது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அப்பாவி பயணிகள். நாம சீக்கிரம் போய் சேரணும் அப்படின்னு நினைச்சு ஆயிரக்கணக்குல பணத்தை செலவு பண்ணி டிக்கெட் வாங்கி பிரயாணம் பண்றோம். ஆனா சீக்கிரம் போய் சேர வேண்டிய ஒரு நிலைமைக்கு நாம வருவோம் அப்படின்னு நாம யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டோம். ஆனா இன்னைக்கு ஒவ்வொரு பயணியுடைய நிலைமையும் அதுதான். பிளைட்ல ஏறும்போது காலடி எடுத்து வைக்கும் பொழுது என்ன நடக்கும்னு நமக்கே தெரியாது. இந்த அரசாங்கத்துக்கு ஏழை எளிய மக்களை பத்தி கவலை இல்ல. சரி, வசதியான மக்கள், இவங்களுக்கு ஓட்டு போடக்கூடிய இந்த பக்தர்கள், இவங்களுடைய நலன்லயாவது இவங்க கொஞ்சம் அக்கறை காட்டுவாங்களான்னு பாத்தீங்கன்னா, அவங்கள பத்தி இவங்க கவலைப்படுறதா தெரியல. ஓட்டுக்கு மட்டும் உங்ககிட்ட வருவாங்க. ஆனா உங்களுடைய உயிர், உங்களுடைய பாதுகாப்பு அப்படின்னு வரும்போது, உங்க உசுர அவ்வளவுதான். இதுதான் இன்னைக்கு நாட்டுல இருக்கக்கூடிய போக்குவரத்தின் லட்சணம். அடுத்த தடவை ட்ரெயின்லயோ, பிளைட்லயோ ஏறும் பொழுது இதெல்லாம் யோசிச்சு பாருங்க. இனிமேலாவது அரசாங்கம் முழிச்சுக்கிட்டு இந்த மாதிரி வேக்கண்டா இருக்கக்கூடிய பொசிஷன்ஸ் எல்லாம் சீக்கிரம் நிரப்பி இந்த பிரைவேட் கேரியர்ஸ் ஒழுங்கா சேஃப்டி நார்ம்ஸ் மெயின்டைன் பண்றாங்களா அப்படிங்கறத உறுதி செய்யணும். இது அரசாங்கத்தோட கடமை. ஏர்லைன்ஸ தூக்கி பிரைவேட் ஆளுங்க கிட்ட கொடுக்கும் போது அதுக்கு கிரெடிட் எடுத்துக்க தெரிஞ்சது இல்ல. அப்ப பிரச்சனைன்னு வந்து உயிர் பலியானா அதுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டியும் எடுத்துக்க தெரிஞ்சுக்கணும். உங்களால அது முடியலன்னா ராஜினாமா பண்ணிட்டு போங்க.